ஒய்ஃபோட மெட்டர்னிட்டி ஷூட்டுக்கு வேண்டி நம்ம இன்ஸ்டாவில் நாங்கள் செக் பண்ணிட்டு இருந்தோம். செக் பண்ணும்போது நான் இந்த ரேசி பேபி ஸ்டுடியோ வந்து பார்த்துட்டு அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தோம். வித்தின் ஒன் டேலேயே நாங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தோம். த்ரூ ஃபோன் கால்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட பேசியிருந்தோம். ஈவன் டாப் டு எண்டு வரைக்கும் எல்லாமே கிளாரிட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க. என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ரைஸ், எப்படியெல்லாம் வரும், எல்லாமே கிளியராக அப்டேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிற மாதிரி வந்து சேர்ந்தோம். என்னோட அப்ரோச் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. என் பையனை நல்லா அவ்வளோ கிளியராக பார்த்துக்கிட்டாங்க. ஒய்ஃபுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்து எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஷூட் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபர் வந்து எங்களை அவர் விடவே இல்லை. எங்கள் கல்யாணத்துக்கு கூட இவ்வளோ இந்த அளவுக்கு கூட நாங்கள் எடுத்ததில்லை. இது ட்ரூ ஒன், இது பொய் கிடையாது, இது உண்மை. ஆனால் அந்த அளவுக்கு எங்களை ஒவ்வொரு ஃபோட்டோவும் க்ளீனாக வர்ற வரைக்கும் எங்களை அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எடுத்திருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் ஸ்டுடியோ. ஹலோ ரேசி வீடியோ ஸ்டுடியோ.